லாங் போகுது, புல்லட் மாதிரி ஓடும் சூப்பராக. இருந்தால் வந்து போட்டுக்கோம், கொண்டையில் முடியிடும். ஆமாம், அப்படிதான் போடும் போட்டுக்கலாம். எட்டு கிராம் தான் தலை வெயிட் அது. ஆனால் காற்று உடச்சிக்கிட்டு ஓடும் நல்லா லாங்கு. ஆ ஆமாம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த கேமரா இருந்துச்சுன்னா நல்லா அழகாக பொம்மையெல்லாம் ஜூம் பண்ணி சூப்பராக எடுக்கலாம்ல. இன்னொரு ஸ்ட்ரைக் போட்டு வாத்தல போகலாம். ஒரு மீனுங்க ஒன்று சரியான சைஸ் தப்பு தப்புன்னு கலக்கிட்டு கிடந்து எங்கே தான் ஒன்று தெரியல. ஆ என்னதான் காட்டுறீங்க, மீன் அடிச்சுதான் மீனை காட்ட மாட்டேங்க போல இருக்கு. மீன் அடித்த பிறகு தான் திருப்பணும் கேமராவை. சொல்றீங்க? ஆமாம், ஏன்னா இப்போ பொம்மை தெரிஞ்சுதுன்னா பரவாயில்ல தல. இந்த மாதிரி கிட்ட இருந்தால் எடுக்கலாம். இந்த கேப்பில் போட கரெக்டாக அந்த பொத்தாரில் மீன் இருந்தால் நிற்காம டம்முன்னு அடிச்சிருக்காங்க. போட்ட உடனே வாயில் போட்டுக்கிச்சது. பயங்கரமான கேமராமேனாக இருக்காரு. ஆமாம் தலை, அந்த கை எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணுங்கிறதெல்லாம் காட்டணும் தலை. அப்போ தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி சுற்ற வேண்டியது தான், ஒரே ஸ்பீடாக சுற்றுவாங்க. காட்டணும். சூப்பராக போட்டுருக்கோம். மீன் அந்த மூலையில் இருந்துன்னா போட்டுவோம். போகலாம், கொஞ்ச நேரம் கேப் போட்டு வருவோம். ஒரு மனுஷன் என்ன அது மறந்துருச்சு போல ஆ மறந்துருச்சு. ரைட்டில்
சந்திரனை தொட்டது. ஒன்றும் இல்லை. ஊன்னா வந்து நிற்கத்தல எங்கே நிற்கிது? குட்டி குட்டி கொடுங்க, போட்டு பார்ப்போம். அப்போ சைடில் வந்து நிற்குது. இதா குட்டியான கொடுங்க. இவனை போடு அடித்து கிழிக்கும் பாரு. ஃபேவரட். அவர் வந்து கேமராமேன் கங்காதர். ஆக்ஷன். பிடிச்சாச்சா? இன்னொருலாம் பிடிக்கூடாது. அப்பாவை பிடிச்சிருந்தோம், இல்லை அம்மாவை பிடிச்சிருந்தோம். இன்னும் ரைட்டில் போகணும். அந்த இதில் அடிக்குது. என்ன சொன்னாங்க? ஓடு. நிற்குது பாரு. ஹோட்டல் போட்டுக்கிச்சு. அதாம்ல வர்க்கீஸு. இந்த வர்றதே பெரிய விஷயம். ஆமாம், அந்த ராடில் நீ அடித்து லாக் பண்ணி ஏற்றுறதே பெரிய விஷயம். மொட்டை சைஸு. வேட்டையாடு விளையாடு கேட்டதில்ல. வளைகிற போது உடச்சுக்கும். உடையாது கேட்டு தூக்கி கேட்ட அப்படியே தூக்கு. இன்னைக்கு நீ தான் தூக்கு இந்த முகத்துக்கு நேரம் தூக்கு. இருங்க தல, அண்ணன் சொன்னா கேட்கணும். அப்படி தூக்கு. இங்கே பாரு, அப்படியே ஒரு போன் எடுத்துட்டு வரேன். இப்படி வந்துருத்தல. இங்கே ஒன்று அடிக்குது பாருப்பா. அளவானா வாங்க போவோம். எங்க அங்கே போகலாம். சரி போகலாம், போயிட்டு வரும். கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக வரும். 500 போம்ப வேலையை காட்டாரு. மீன் மேலே தெரிஞ்சது பற்றி அப்படியே மேறுது. ஆமாம், சூப்பரா. நம்ம இப்படி போயிட்டு வரதுக்குள்ளே தலை அங்கே போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. கேமராவை கொஞ்சம் ஆஃப் பண்ணால் போதும், மீன் அடிச்சிடுவார் அவர். அவர் தான், நல்லா பார்த்துங்க. नूर ग्राम 50 ग्राम मिलेगा. எங்க மீனையே காணுமா? இதோ கிடக்குறாம. தலை அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஸ்பைடர் ஃப்ராக் இதில் தான் இன்றைக்கி வந்து மீன் அடித்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 கிராம் வெயிட்டு தான். நல்ல ரிசல்ட் சூப்பராக இருக்குது. நம்ம தலை தான் அடித்தோம்ல இன்றைக்கி 4 மீன் அடித்தோம். 4 மீன் தான் அடித்தோம்ல. சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லாமே அடிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் கூட வெயிட் வராது. அந்த மாதிரி மீன்லாம் அடிக்குது. ஒரு சில இடத்துலலாம் பெரிய மீன் இருக்கும், சின்ன மீன் இருக்கும். மீன் நிறையா இருக்குது, எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இந்தமாரி சின்ன மீன் இருக்கிற இடத்துல நீங்கள் பெரிய பொம்மை போட்டிங்கன்னா எடுக்காது. சின்னதாக ஒரு 8 கிராம் 7 கிராம் ஃப்ராக்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக எடுத்துக்கும். இந்த மாதிரி சின்ன மீன்லாம் பாருங்கள். இந்த மாதிரி நாட்டு விரால், வளர்ப்பு விரால், இந்த மாதிரி விரால்லாம் சின்ன ஃப்ராக் போட்டிங்கன்னா சூப்பராக எடுத்துக்கும். இப்போ நம்ம காட்டின ஃப்ராக் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய மீனாக போட்டு போடுங்க பாருங்கள். சைஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்கும். நல்லா தொண்டைக்குள்ளே போட்டுக்கும் பொம்மையை. லாக் அடித்தா மீன் வந்து பொம்மையை வாயில் போட்டு நல்ல லாக் தான், அருமையாக இருக்கும். சைஸை பாருங்கள் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். 4 உயிரோடு இருக்குது. அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைட்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க, அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அவ்வளோதான் நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.